அவர் கரண்டை கண்டுபிடிச்சி வெளியே வந்த உடனே மனைவிட்ட போய் தட்டி எழுப்பி இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு கரண்ட் கண்டுபிடிச்சு போய் மூடிட்டு கிடந்து உறங்கும் போய் அப்படிதான் ஒய்ஃபு சொன்னாங்களாம். ஸோ ஐயோ கரண்ட் வந்துட்டு அப்படின்னு ஒய்ஃபு கூட சர்டிஃபிகேட் கொடுக்கல. அதனால் இவ திட்டின உடனே ஆமாம் சோத்திர உடனே அவர் சோர்ந்து போகாமல் அவர் விடலை, பிரயாசப்பட்டார். இன்னைக்கு பார்த்தீங்களா உலகமே பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. பிரயாசப்படுறவனை அசைக்க முடியாது. விமர்சனம் வரும், எதிர்ப்பு வரும், பரியாசம் வரும். ஒரு முறை அவருக்கு லேபே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு. ஸோ சின்ன பிள்ளைகள ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் என்ன சொல்லி அனுப்பிவிட்டாங்கன்னா, இவன் படிப்பதுக்கு லாய்க்கில்லை, இந்த பிள்ளை முட்டாள், ஸ்கூலில் படித்த வச்சு எங்கள் ஸ்கூலு கேவலம் உண்டா, பிள்ளை அனுப்பிவிடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, ஏய் எனக்கு பிள்ளை மோசம்னு சொல்லாத, என் பிள்ளை புரிகிற அளவுக்கு உன்னை பாடம் சொல்லி கொடுக்க தெரியலைன்னு சொல்லு, என் பிள்ளை மோசம் நீ என்ன செய்யாத சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட கேட்டாங்களாம் அவங்க அம்மா. பையன் கேட்டான், அம்மா ஏம்மா இந்த ஸ்கூலில் அனுப்பிவிட்டேன், மக்களே உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு டீச்சர்ஸும் மூளை கிடையாது, அதனால உன்னை அனுப்பிவிட்டாங்க அப்படி தான் சொன்னாங்க. அவங்க அம்மா பாடம் சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவர் விஞ்ஞானியாக மாற்றிட்டாரே. பிரயாசம்.